सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद, जय जानकी कांत स्मरण, जय जय राम राम, हर हर नम पार्वती पदये, हर महादेवा, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीष शुग शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் பகவான் இருந்த துவாபர யுகத்தை காட்டிலும் பாகவதம் கிடைத்திருக்கிற இந்த கலியுகம் நம்ம பாக்கியமானது. பாகவதத்தை படிக்கின்ற நாம தான் அதிகமான பாக்கியசாலிகள். பகவானை நேரில் கண்டவர்களே கூட மாயா ஜவனிகா சென்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷசே மூடத்ருஷா நடு நாட்டிய தரோயதா அப்படின்னு முந்தியம்மா சொல்லியிருக்காங்க. தன் மாயால் தன்னை மறைத்து கொண்டு மனுஷனாக நடு நாட்டிய துரோயதா, ஒரு நாடக நடிகன் வேஷம் போட்டுன்னு வந்தால் அந்த வேஷத்துக்குரியவனாகவே எப்படி மக்கள் நம்புகின்றார்களோ, ஆனால் அவனுடைய ஒரிஜினல் ரூபம் அது இல்லை அப்படின்னு மேடை விட்டு கீழே இறங்கி வேஷத்தை கலைச்சவரு தான் தெரியுறதோ, அது மாதிரி பகவான் மனுஷ நாட்டியம் ஆடினான் இல்லையா, மனுஷ நாடகம் நடித்தான் கிருஷ்ண பரமாத்மா. அவனை புரிந்து கொண்டவர்கள் சில பேர் தான், நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் ஏன் கூட வசம் பண்ண யாதவர்களே பகவானை கிருஷ்ணனை பரமாத்மா என்று புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள், பகவான் என்று புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் பாகவதம் இது இறைவனுடைய, பகவான்னா இறைவன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது பகவானுடைய லீலைகள் நிறைஞ்சது இந்த பாகவத புஸ்தகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறோமா, புராணம் அர்க்கோ அதுநோதிதா, புராணம் என்ற சூரியன் உதயமாகியிருக்கு. அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி நம்ம பாகவதம் கிடைச்சதுனால கிருஷ்ண சாட்சாத்காரம் சுலபமாக பெறலாம் பாகவதம் படிக்கிறதுனால. அதனால் நாம் தான் அதிகமான பாக்கியசாலிகள். கலியுகத்தில் இருக்கிற பகவானை பெற்ற துவாபர யுக வாசிகளை விட பாகவதத்தை பெற்ற கலியுக வாசிகள் தான் மிகுந்த பாக்கியசாலிகள். எத்தனை மகாத்மாக்கள் கலியுகத்தில் பகவன் நாம போதேந்திரால் அவ்வளோ பாகவத பாராயணம் பண்ணலன்னா தொட்டடம்லாம் நாம மகிமையை இதிலேருந்து எடுத்து அப்படி ரசோதயத்தில் விளக்கம் கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆளுங்குடி பெரிவா அப்படி பாகவதத்தை அப்படி அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளோ மகாத்மாக்கள் இந்த பாகவதத்தில் ரமிச்சிருக்காங்க, சித்தி அடைஞ்சிருக்காங்க, பாகவதமே கதியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த நூற்றாண்டில் ஸ்ரீ அண்ணா வரைக்கும் பாருங்கள், அப்படி பாகவதத்திலேயே அப்படி மூழ்கி முத்தெடுத்தவர்கள் இவங்களாம். மகான்கள்லாம் பக்தர்கள் பாகவதர்கள்லாம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர்கள் எல்லோரோட தான் பழகுவாங்க, ஆனால் அவருடைய அந்தரங்க மனசில் பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. அதான் உன்மத்த மூக ஜடவத்து, பார்த்தா பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பைத்தியக்கார சேஷ்ட மாதிரி பண்ணுறாங்க, அப்படி பைத்தியம் மாதிரி வந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பைத்தியம் இல்லை, அவங்க பாகவதத்தினுடைய தர்மத்தில் நிலைத்திருப்பவர்கள், பற்றற்ற மனப்பான்மை கொண்டவர்கள்.
எந்த பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பார்த்தா பணம் அவர் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பணத்திற்கு ஆசைப்பட மாட்டாங்க. பெருசாக எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. எந்த பெண்ணுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. எந்த மண் ஆசையும் கிடையாது, பெண் ஆசையும் கிடையாது. அவருக்கு எந்த பணத்தாசையும் கிடையாது. அவர் பாட்டாக ஜாலியாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆசை இல்லாததுனால தான் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். பார்த்தா அவர்கள் மனைவியோட குழந்தைகளோடு வாழறாங்களே, அதனால் ஸ்திரீகளோடரோ இல்லாட்டி பந்தபாசத்தில் சிக்கினவரோ கருடபட்சி மாதிரி யாருக்கும் பிடிபடாமல் உடனே எஸ்கேப் ஆகிடுவாங்க. எல்லாத்துக்கும் கூட இருப்பாங்க, ஆனால் எதுலேயும் பட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் இப்போ வெளியில் போகணுன்னு சில பேர் பார்க்கலாம். இவர் என்ன சில இடத்துல பார்க்கலாம் நம்ம அவங்க பார்த்தா சுதந்திரமாக இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே போகிறாங்க வராங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த மகாத்மாக்கள்லாம் அந்த பாகவதரில் புரிஞ்சிக்க முடியாது. அவர் எல்லோரோடும் பார்ப்பாங்க, எல்லார்களையும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் யார்கள் பார்ப்பாங்க, பாகத்தை பார்த்து நம்ம இவங்களாம் பற்று உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சக்கூடாது. எல்லாத்துலேயும் தான் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எதுலேயுமே பட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் மூட திருஷ்டி உள்ளவர்கள் அவர்களை பௌதிக பிணைப்பில் இருப்பவர்களாக நினைத்து கொண்டு ஏமாந்து விடுவார்கள். அவர்கள் எதிலுமே வெளிப்பட மாட்டாங்க. அவர்கள் மானம், அவமானம், சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இவைகளை கடந்தவர்கள் அவர்கள்லாம். அப்படியேப்பட்ட பாகவதர்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிறாங்க அது மாதிரி. ஏன்னா இது மாயினுடைய வைபவம்னு தெரியாதா? இது மயக்கம் நம்மளை, இது நம்மளை ஏமாற்றிடும், நம்மளை காலவாரி விட்டு நல்லா தெரியாதா? தெரிஞ்ச போது அது தெரிஞ்சே எவனா குழியில் விழுவானா? உலக விஷயங்களை மயங்குவானா? மயங்க மாட்டாங்க. பாகவதர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ எதுக்கு தான் பாகவதம் படித்தது, எதுக்கு தான் பகவத்கீதை படித்தது? இவங்க சில பேர் இவரை அந்த பாகவதரை தம் வலையில் சிக்க வைக்க பார்ப்பாங்க. அவர் எந்த வலையிலையும் சிக்க மாட்டார். இப்படி பார்ப்பார், அப்படி அங்கே இருப்பார், இங்கே இருப்பார். டக்குன்னு பார்த்தா நம்ம கூடவே இருப்பார். நம்மளை தான் நம்ம கையில் தான் பட்டுதல் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க சில பேர். தப்பாக கிடையாது. எப்போ பார்த்தா காணாமல் போயிடுவார். எப்படி போனார் எப்படி வந்தார்னு தெரிய முடியாது. அவரை பிடிக்கவே முடியாது. அவங்களெல்லாம் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க ஒன்றுமே கண்டுக்க முடியாது. அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. அவங்களாம் பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. மௌனமாக இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருப்பார்கள். என்ன செய்கிறாங்க கூட புரியாது. பகவானை புரிஞ்சிக்கினாலும் புரிஞ்சிக்கலாம். இப்படிப்பட்ட பாகவதரில் புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தம பிரஜாபதி அப்படி தான் இருந்தாராம். தேவகூதி அம்மாவிடத்தில் கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் குடும்பம் நடத்தினார். ஆனால் அவருக்கு எந்த விதத்தில் பட்டது அவளை சந்தோஷப்படுத்தினாரே தவிர அவருக்கு எந்த வித பந்தமும் கிடையாது. அப்படி உடனே ஜம்முன்னு சந்நியாசத்துக்கு கிளம்பிட்டார். அவர் பதிம்ச பிரஜிஷ்யந்தம் ததா ஆலக்ஷ்யோசதி சதி ஸ்மயமான விக்லவேன ஹிருதயேன விதூயதா. அவள்தான் குழந்தைகள் உன் கர்ப்பத்தில் வயிற்றில் குழந்தை தங்குற வரைக்கும் நான் இருப்பேன், அதற்கு பிறகு நான் சன்னியாசம் மேற்கொள்வேன் என்று சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது அவர் சன்னியாசம் மேற்கொள்ளும் போது ஆடாடா ஏமாந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி அம்மா அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க தலை குனிச்சுட்டு அப்படியே அழறாலாம். அவருடைய பிரிவு தாங்க முடியாமல். கர்த்தம பிரஜாபதி இவ்வளோ நாள் சந்தோஷப்படுத்தினார். 9 பெண்கள் பிறந்து விட்டார்கள். உடனே ஜம்முன்னு கிளம்பிட்டார் அவர். அப்போ இவ்வளோ நாள் வாழ்ந்தது நான் வேஷம், அவ்வளோதான். அவங்களாம் கருடபட்சி மாதிரி, அவங்கள பிடிக்கவே முடியாது. ஜம்முன்னு கிளம்பிட்டார் பாருங்கள். பதிசா பிரபிரஜிஷ்யந்தம் அவ்வாறு சந்நியாசம் மேற்கொள்ள போகிறார். ததா ஆலக்ஷ்ய வசதி சதி அப்படிப்பட்ட மகாபதிவரதியாக தேவகூதி அம்மா அதை பார்த்தோடனே புன்சிரிப்போட அவர் சொன்னபடி கரெக்டாக செய்தார். கரெக்டு தான். அதனால் சிரிச்சுட்டே வெளிப்புறமாக, ஆனால் இருதயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலாம். கண்களில் கண்ணீர் மல்குது, ஆனால் வெளிப்புறமாக சிரிக்கிறான். ஸ்மயமான விக்லவேன ஹிருதயேன விதூயதா லிகந்தி அதோமுகி பூமிம் பதா நகமணிஸ்ரீயா உவாச்ச லலிதாம் வாச்சம் நிருத்யா அஸ்ருகலாம் சனைகி. இந்த காலை அப்படியே தேய்ச்சி பூமியில் இந்த நகத்தினால் பெருவரனால் அப்படியே பூமியை கீறி கொண்டு இருக்கிறாளாம்.
ஆனால் தலை கொஞ்சம் அழறாலாம், ஆனால் வெளிப்புறமாக சிரிச்சுட்டே அனுப்புகிறாளாம். சரிங்க அப்படின்ட்டு. நீங்கள் லிகந்தி அதோமுகினா பூமி தலை கொஞ்சிண்டு அழுதுண்டு இருக்கா, கால் நகத்தை பூமி கீறிண்டு இருக்கா. நகமனுஷ்யா பதா உவாச்ச லலிதாம் வாட்ச். அப்புறமா தான் அன்போடு அவரிடத்துல உடனே பார்த்த உடனே, ஆஹா இவள் கவலைப்பட்டு கலங்குறாளே, இவள் இப்படி கவலைப்பட்டு விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு கத்தம் பிரஜாபதி நின்றுட்டு, என்னமா விஷயம், ஏன் கண் கலங்குற, என்ன விஷயம்? அப்போ தான் லலிதமான வார்த்தைகளால், சுவாமி நீங்கள் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றிட்டீங்க, குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகளாக பிறந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சரியான வரனை தேட வேண்டாமா? நீங்கள் வடு விட்டு போயிட்டா நான் என்ன, என் பொண்ணை யாருன்னா கல்யாணம் பண்ணிக்க, என் பொண்ணை யாருன்னா கல்யாணம் பண்ணி நான் போய் ஓடி ஓடாக போய் நிற்க முடியுமா? நானும் ஒரு பெண்ணு தானே, அதனால் இவர்களுக்கு சிறந்த மாப்பிள்ளைகளை தேட வேண்டாமா அப்படின்னு அவள் கேட்குறாந்தாம்மா. பிரம்மன் திஹித்ருபிஸ்துப்பியம் விம்ருக்கியா பதயித் சமாகா, இவளுக்கு தகுந்த வரனை தேடணும் இல்லையா? கஷ்டிஸ்யான்மே விஷோகாய தை பிரவ்ரஜி தேவனம். அதே சமயத்தில் நீங்கள் போயிட்ட பிறகு நான் சோகத்தை போக்கிக்கொள்ள எனக்கு ஒரு புத்திரர் வேணும் அப்படின்ட்டு கேட்குறா. என் சோகத்தை போக்கக்கூடிய கஷ்டம் புத்திரன் வேணும்னு கேட்குறான் அந்த அம்மா. அதே போல் பெண்களுக்கு தகுந்த வரன்களையும் தேடி கொடுக்கணுமே, நியாயமான விஷயந்தான். ஏன்னா சாஸ்திரப்படி பார்த்தா, தர்மசாஸ்திரப்படி ஒரு பெண்ணானவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வாசத்தில் இருக்கணும். பெண்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பு வேண்டும், தனிமையில் வாசம் பண்ணக்கூடாது. அதுவும் அந்த காலத்துலேயே அப்படி இருந்திருக்காங்களே, எந்த யுகத்துலேயும் அப்படி தான், கலியுகத்துலேயும் அப்படி தான். பெண்கள் தனிமையில் சுதந்திரமாக சஞ்சரிக்கின்ற பேரில் தனிமையில் இருக்கக்கூடாது, அவர்கள் யாருடைய பாதுகாப்பு இல்லாத இருக்க வேண்டும். இதுதான் தர்மங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இது ராமாயணத்திலே சொல்கிறார். ராமாயணத்திலே ராமர் சொல்கிறார் இல்லையா, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வசத்தில் இருக்கணும் ஒரு பெண்ணானவள், கல்யாணம் ஆன பிறகு கணவன் வசத்தில் இருக்கணும், அவர் கணவன் துறவரம் மேற்கொள்ளும்போது தன் பிள்ளை வசத்தில் இருக்கணும் ஒரு பெண்ணானவள். வயோதிக காலத்துலேயும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் பெண்ணுக்கு, அவர்கள் வசத்தில் அவர்கள் பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போ நீங்கள் போயிட்ட பிறகு எனக்கு யார் பாதுகாப்பு, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறான். சரி, நியாயமான விஷயந்தான் அவள் கேட்குறது, தேவகூதி அம்மா. அப்போ பெண்களுக்கு வரன்களை தரணும், நியாயமான விஷயந்தான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஏதாவதாலும் காலேன வெதிக்ராந்தேன மை பிரபு, இவ்வளவு காலம் வீணாக போய்விட்டது. மோட்சத்துக்கு மோட்ச நாயகனாகிய பகவானே நேரில் சாட்சாத்காரம் பண்ணேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் உங்களிடத்தில் மோட்சத்தை விரும்பாமல் இந்த கிராமிய சௌக்கியங்கள், அந்த தாம்பத்திய சௌக்கியத்தை நான் விரும்பினேனே, அதனால் காலம் வியர்த்தமாக போய்விட்டதே என்று இவள் தான் சொல்கிறேன். நான் தான் ஏமாந்துட்டேன், நீங்கள் ஏமாறல, நீங்கள் என்னை திருப்திப்படுத்தின தவிர, ஆனால் நீங்கள் அதில் ரமிக்கலை. ஒரு மனைவிக்கு தெரியும் கணவனை பற்றி, எந்த அளவுக்கு பற்றுள்ளவர் எந்த அளவுக்கு பற்றற்றவர் அப்படின்னு நல்லா தெரியும். நீ ஜம்முன்னு கிளம்பிட்டார் பாருங்கள், சன்னியாசம் போகிறேன்னு அழுதுன்னு போகலாமல், அவள் தான் அழுதா சன்னியாசம் போயிடுறாரே அப்படின்ட்டு. ஆனால் அவர் அழலை பாருங்கள், சந்தோஷமாக ஜம்முன்னு கிளம்பிட்டார். அப்போ இவ்வளோ நாள் குடும்பத்தில் எப்படி இருந்தார்னா பற்றற்ற நிலையிலே இருந்தார், அவர் எதுலேயுமே பந்தப்படலை அவர் அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா? மகான்கள்லாம் இந்த பாகவதம் படிக்கும்போது எப்படி இருக்கணும், ஒரு ஆணானவன் ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அதான் சொல்கிறேன், இந்திரியாத்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனகா, இந்திரிய சுகங்களில் நான் ரமித்து கொண்டு பரமாத்மாவை பற்றி அறிவதற்கு நான் மறந்துட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே. நான் பரமாத்மாவை பற்றி பரமாத்மாவை அடைவதற்கான வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கணும், அதை உதாசீனப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு தன்னை குறித்து வருத்தப்படுறான் அந்த அம்மா, தேவகூதி அம்மா. பரித்தியக்த பராத்மனக, பரமாத்மாவை நான் திறந்துட்டேனே அப்படின்றான். அப்போது ஒன்று புரிஞ்சுங்க, இங்கே தான் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், அழகாக சொல்லுவார், உலக விஷயங்களில் சஞ்சரிக்குன்னா யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த போல் ஆசைப்படு,
பெண் ஆசைப்படு மண் ஆசைப்படுன்னு யாரா சொல்லியா கொடுக்குறாங்க. ஆனால் அது இயற்கையாக பாட்டு சல்லுன்னு போதும் மனசு. உடனே இன்றைக்கி நல்லா ருசியான உணவுன்னா உடனே போய் சாப்பிட லப்புக்குன்னு கவலமாக சாப்பிட்றதுக்கு மனசு பாயுது. அப்படியே அழகான பெண்ணை பார்த்தா உடனே மனசு அப்படியே மயங்குது, முன்னாடியே ஓடிடுது. அதே சமயத்தில் நல்லா பணம் சொத்து சுகம் வருதுன்னா சூப்பர், அது எப்படியாவது அடைய முயற்சி பண்ணுறோம். அதுக்காக பேராசைப்படுறான் மனுஷன் இல்லையா? ஆனால் பகவத் விஷயத்துக்கு மட்டும் வாடான்னா பாகவதத்துக்கு வா, இது போல் நல்ல பற்றற்ற நிலையை சம்பாதிச்சிக்கோ, நீ நிம்மதியாக இருக்கலாம், ஆசைகள்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் எவ்வளோ தான் உபதேசம் பண்ணாலும் அந்த பாகவத விஷயத்துக்கு வாடான்னு சொன்னால் கஷ்டப்பட்டு அவனை இழுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது. அடப்போப்பா, என்ன பாகவதம் ராமாயணம், அது கேட்டு என்ன வரப்போகுது? அது தாண்டா பெரிய லாபமே, ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் பாகவதம் படிக்கிறதுக்கோ பகவன் நாம சொல்கிறதுக்கோ மனசு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் லோக விஷயங்களை பார்த்தா யாருமே சொல்லிக் கொடுக்கல, அது பாடு தன்னாலே பாயுது மனசு. பணம்னா பணம் இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா உடனே ஓடுறான். தனக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குது, நாக்கு ருச்சி கிடைக்குதுன்னா உடனே ஓடுறான். உலக ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் பாகவதம் இந்த ஞானத்தையோ தியானத்தையோ பக்தியோ எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தனி கிளாஸ்லாம் வேறு எடுக்கிறாங்க, பயிற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே நம்ம ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் அதிகமாக பிரயாசப்படணும். ஆனால் நம்மளை நரகத்தில் வீழ்த்தக்கூடியது, மாயில் தள்ளக்கூடியது, நம்மளை சிக்க வைக்கக்கூடிய விஷயங்களில் பிரயத்தனம் இல்லாமல் சுலபமாக நம்ம ஈடுபடுறோம். காரணம் ஜென்மாந்தரத்தில் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக அந்த வாசனை ஏறி போயிருக்கு இல்லையா? லௌகிக சௌக்கியங்களை அனுபவித்து அந்த வாசனை எங்கே போகும்? திருப்பி அதிலே தான். அதே அனுபவித்த வாழ்க்கை தான் புன சர்வீத சர்வநானம். அனுபவித்த வாழ்க்கையே தான். அதே ரசம், மோர், கூட்டு, சாம்பார், பொரியல், அப்பளம், இதே சாப்பிட்டு நாக்கு ருச்சி ஏறி போய் திருப்பி அதே தான் ஆசைப்படுது. அதே பெண் ஆசை மண் ஆசை, இதுலேயே தான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனஹா. இந்திரிய சுகங்களில் சுலபமாக ரமிக்குது. அது பரித்தியக்த பராத்மனஹா, பரமாத்மாவை கூப்பிட்டா பரித்தியக்த தூக்கி போட்டுடுறான். பரமாத்மா விஷயத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றான். பரமாத்மா பற்றி விஷயங்களுக்கு பரித்தியக்தன், அது தூக்கி போட்டுடுறான். இந்திரியாத்தில் பிரசங்கம் ரொம்ப பட்டுதலாக இருக்கிறானா ஒரு மனுஷன். அது தேவகூதியமாக சொல்கிறான், இந்திரிய சுகங்களில் பட்டுதல் உள்ளவளாக நான் இருந்துட்டேன் இத்தனை நாள் உங்களோட, ஆனால் பரமாத்மா விஷயம் உங்களிடத்தில் இருக்குன்னு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேனே அப்படின்னு தேவகூதியம்மா சொல்கிறார். இது ரொம்ப விஷயம். இதெல்லாம் கேரள சம்பிரதாயத்தில் இந்த லாஸ்ட்டில் ஒரு 4 ஸ்லோகம் தேவகூதியம்மா சொல்கிறா இல்லையா, கர்தம் பிரஜாபதியில் இந்த ஸ்லோகத்தை 3 தடவை படிப்பாங்களாம். ஏன்னா வைராக்கியம் உண்டாகணுன்றதுக்காக இந்த 3 ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்திரியாத்தேஷு சஜ்ஜந்தியா பிரசங்கஸ்துவயி மே கிருதः அஜானந்திய பரம்பாவம் ததாப்பியஸ்து அபயாயமே. இந்திரிய சௌக்கியங்கள்லேயே நான் பந்தப்பட்டவளாக உங்களிடத்தில் நான் ஈடுபட்டேன். ஆனால் உங்களுடைய பரம்பாவம், உங்களுக்குள் இருக்கிற பரமாத்மா அனுபவத்தை நான் அறியாமல் போய்விட்டேன். அப்படிப்பட்ட உங்களிடத்தில் வச்ச சங்கமானது எனக்கு மரண பயத்தை போக்கக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறான் தேவகூதியம்மா. அடுத்தது சங்கோய சம்ஸ்ருதிர் ஹேதுர் அசத்சு விகிதோ அதியாக. ஏதோ ஒரு பாமரனை வழிபோக்கனை கல்யாணம் பண்ணியிருந்தா உலக பந்தத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சாதுக்கள், ஒரு மகாத்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் அப்பா பிடிவாதம் பண்ணி உங்களுக்கு தேடி வந்தேன்னா எதுக்காகன்னா நீங்கள் அடையக்கூடிய அந்த மோட்சத்தில் எனக்கும் பங்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு தான். உங்களுக்கு இருக்கிற அந்த ஞானத்தை, அந்த ஞானத்துலேயும் எனக்கு பங்கு வேணுன்ற ஆசையினால்தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஒரு அசத்தை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த அசத்தும் மோட்சத்தை அடைய போகிறதில்ல. அந்த அசத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளும் அஜ்ஞானியாகி மோட்சத்தை ஜென்மாவை வியர்த்தமாக்கி இருப்பா. ஆனால் நானும் ஒரு பாகவதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மோட்சம் கிடைக்கும், அவர் அடையக்கூடிய ஞானத்தில் நமக்கும் பங்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சங்கோய சம்ஸ்ருதேஷேது, சம்சாரத்துக்கு காரணமாக அசத்தை கல்யாணம் பண்ணினா சம்சாரத்துக்கு காரணமாக அமையுது.
ஏவ சாதுஷு கிருதம் நிசங்கத்வாய கல்பதே. ஆனால் அந்த சம்சார பந்தத்தை ஒழிப்பதற்கு காரணமாக அமையக்கூடியது சாதுக்களை உடைய சங்கமானது. அதனால் உங்கள் சங்கத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏவ சாதுஷு கிருதம் நிசங்கத்வாய கல்பதே, பற்றற்று நிலைக்க வழிவகுக்கக்கூடியது இல்லையா, இந்த பந்தத்தை போக்கக்கூடியது சாதுக்களுடைய சங்கம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். நேக யத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நவி மிருதோஹி சக. ஒரு மனுஷனானவன் பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், இல்லைன்னா சந்நியாசம் மேற்கொள்ளணும். உலக ஆசைகளை விடுவதற்காக தன் வாழ்க்கை மனுஷ ஜென்மா எதுக்காகனா ஆசைகளை விடுவதற்காக, மேலும் மேலும் ஆசைகளை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. அதுதான் இங்கே சொல்ல ந விராகாய கல்பதி. எவன் இந்த வைராக்கியத்தை அடைவதற்காக பயன்படுத்தலையோ மனுஷ ஜென்மா, அவன் ஜீவன் அபி மிருதோஹி சக, உயிரோடு இருந்தால் கூட அவன் பிணத்துக்கு சமமானவன். மனுஷனாக பிறந்தவன் ஒன்று பாகவத தர்மத்தில் தீவிரமாக ஈடுபடணும், தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், அது பாகவத தர்மத்துக்காக. அதனால தான் பௌமாரம் ஆச்சரியத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிக அப்படின்ட்டு பிரகலாதனம் சொல்கிறார். இளமையிலேயே பாகவத தர்மத்தில் வந்து விட வேண்டும் அப்படின்றார். அடுத்தது அவர் சொல்கிறார் வைராக்கியம், அதாவது ஆசையை விடுவதற்காக தான் மனுஷ ஜென்மம், மேலும் மேலும் ஆசைகளை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. ஆசையை பெருக்கிக் கொள்வதற்கு மிருக ஜென்மா போதுமே. புரியுதா? தாம்பத்திய சௌக்கியம் வேணால் குரங்கு பிறவி கிடைக்கும். நல்ல மாம்ச பக்ஷணம் பண்ணோன்னா சிங்கம் புலி போன்ற பக்ஷு, அதுபோல் ஒரு மிருகப்பிறவிகளுக்கு கடவுள் கொடுப்பான். நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு யானை பிறவி. அது மாதிரி ஒரு அஜ்ஞான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கான மிருகப்பிறவிகள் உண்டு. அதுக்கு மனுஷ பிறவி தேவையில்லையே. மனுஷ பிறவி எதுக்காகன்னா இந்த இத்தனை மிருகப்பிறவிலையும் பரவி பல்வேறு அஜ்ஞான பிறவிகள்னால நமக்கு ஆசைகளை விருத்தி செய்து கொண்டோமே, அந்த ஆசைகளை விடுவதற்காக தான் மனுஷ பிறவியை. அதுதான் இங்கே தேவஹூதி அம்மா அழகாக சொல்கிறார். ந விராகாய, ஆசையை விடுவதற்காக எந்த மனுஷ ஜென்மா பயன்படலையோ, அல்லது சரி நம்மளால் தான் ஆசையை விட முடியல, நம்மளால் தான் பாகவத தர்மத்தில் ஈடுபட முடியல, ஒரு குருவை ஆசிரித்து அந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுமா. அதை தான் இங்கே என்ன பண்ணால், ஒரு மகாத்மாவுக்கு வாக்குப்பாடணும்னு ஆசைப்பட்டு தேவஹூதி அம்மா கர்த்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ மகான்களுக்கு சேவை செய்வதற்கு தன் வாழ்க்கையை சந்தனமாக அழிச்சா, சந்தன கட்டியாக தன் உடம்பை அழிச்சா இல்லையா, அப்படி சேவை செய்தா இல்லையா, அதற்காக தான் மனுஷ ஜென்மா. அப்படியேப்பட்ட ஒரு பாகவதரில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பெண்ணானவள். அப்போ தான் அவள் வாழ்க்கை சபாஷ் செக்யூரிட்டி பாதுகாப்பு, அவள் பகவானை அடைய முடியும். ஒரு அசத்தை கல்யாணம் பண்ணிட்டா இவளுக்குள்ளே இருக்கிற பக்தி இருந்தால் கூட அந்த அசத்தினுடைய சங்கத்தினால இவளும் கெட்டு விடுவாள். என்னென்னா சம்சாரத்தில் விழுந்து விடுவாள், ஜென்மா கரையேறாமல் போயிடும். ஒரு சாதுக்களை கல்யாணம் பண்ணிட்டால் அவள் இரும்பு கூட ஸ்பர்சங்கள் பட்ட தங்கமாயிடும் இல்லையா, பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல் ஒரு சாதுவை மகாத்மாக்களை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண்ணும் சிறந்த சாதுவாக அவள் மோட்சத்துக்கு தகுதியுடையவளாக ஆகிவிடுவாள். அவளோட பழகி பழகி அந்த பக்தி வாசனை அவளுக்குள்ளே பற்றி கொள்ளும், அந்த பகவத் பிரேமை அவளுக்குள்ளே வளரும், அந்த பெண்ணுக்கும் வளரும் அந்த பாகவதர் மூலமாக. அதனால் உங்களை அப்படியேப்பட்ட தீர்த்த பத சேவாயி, பகவானையே ஹிருதயத்தில் தாங்கி கொண்டிருக்கிற பரிசுத்தப்படுத்துக்கிற அந்த பகவானுடைய திருவடிகளை ஹிருதயத்தை சுமந்திருக்கிற அந்த பத்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமா ஒரு மனுஷனுக்கு. அப்படி தன் வாழ்க்கையை குருநாதர் சேவையில் அர்ப்பணிக்கிறானோ, பாகவதர் சேவையில் அர்ப்பணிக்கிறானோ, இல்லை பகவானுடைய சேவையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அவர்களுடைய சங்கம் அவர்களுக்கு போய் சேவை செய்கிற பாக்கியம் கிடைக்கணுமா. யார் பகவானுடைய சேவையிலேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவன் வாழ்க்கை தான் சேஃப்டி. இல்லை பாகவதர்கள் வாழ்க்கை, இல்லை பகவானை வழிபடுகின்ற பாகவதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை சேஃப்டி. அவர்கள் ஜென்மா கரையேறிடும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த 3 விஷயத்தில், ஒன்று பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், ரெண்டாவது ஆசையை விடுவதற்காக சந்நியாசம் மேற்கொள்ளணும், அதாவது சந்நியாச வாழ்க்கை வாழணும், ஆசைகள் விடுவதற்காக மனுஷ ஜென்மா அதுக்காக பிரயத்தனம் பண்ணணும், இல்லைன்னா மகான்களுக்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், அல்லது பகவத் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்.
அப்படியேப்பட்ட இந்த மூன்றத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோடு இருந்தும் பணத்துக்கு சமமானவன் அப்படின்னு இந்த தேவஹூதி அம்மா அழகாக சொல்கிறான். நேகயத் கர்ம தர்மாய, எவனுடைய செயல்களானது பாகவ தர்மத்துக்கு பயன்படும். இந்த புலங்கள்லாம் எதுக்காகனா பகவத் தர்மத்துக்காக தான். கைகளை பூஜைகளை கூட்டி பெருப்பதற்கு, பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதுக்காக கைகளையும், கால்களை பகவான் க்ஷேத்திரங்களுக்கு போகிறதும், சிரசை பகவானை நமஸ்காரம் பண்ணுறதுக்கும், நாக்கை பகவான் அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கும், மூக்கை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புஷ்பங்களையும் துளசியும் முகர்வதற்காகவும், தேக ஸ்பர்சம் பாகவதர்களை தொடுவதற்காகவும், கண்ணானது பகவானை தரிசனம் செய்வதற்காகவும், காதானது பகவத் கதைகளை கேட்பதற்காகவும், இதற்காக தானே பகவான் நமக்கு புலன்களை படைத்திருக்கிறான். அதற்கு வேண்டி தான் இந்த செயல்கள்லாம் அப்படி பாகவத் தர்மத்தில் செயல்படக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். இந்த புலன்கள்லாம் நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சகம். அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் மகான்களுக்கு சேவை செய்ய பாக்கியம் கிடைச்சதுன்னா வாழ்நாள் முழுதும் அங்கேயே ஒப்பச்சிடு, அங்கேயே போய் அடிக்ட் ஆகிடு, அவர்களுக்கே சேவை செய், அப்போ தான் ஜென்மா கரையேறும். அப்படி தான் இந்த தேவஹூதி அம்மா கர்தம பிரஜாபதிக்கு சேவைக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்தான். அதான் சொல்கிறார், சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் யத்வாம் விமுக்திதம் பிராப்திய ந முமுக்ஷேயன பந்தனாத்து. இப்போ என்னை விட்டு நீங்கள் என்னை அனாதையாக விட்டு நீங்கள் போனீங்க சொன்னால் நான் பகவானுடைய விஷ்ணு மாயால் நான் வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன். அப்படியேப்பட்ட மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மகாத்மா, ஒரு பாகவதரை கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த இந்திரிய சுகங்களை ரமிச்சு நான் மாயால் விழுந்தவளாக ஏமாந்தவளாக ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்தம்மா. சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் யத்வாம் விமுக்திதம் பிராப்திய ந முமுக்ஷேய பந்தனாத்து. அப்படி மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய மகாத்மாவை கல்யாணம் பண்ணிட்டோம், மோட்சத்தை அடையலைன்னு சொன்னால், நான் மோட்சத்தை பிரயத்தனம் பண்ணலன்னு சொன்னான், நான் மோட்சம் அடையலைன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஞானத்தினால்தான் மோட்சம், அந்த ஞானத்தில் உங்களுடைய ஞானத்தில் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்களே அந்த ஞானத்தை, அதில் எனக்கும் பங்கு உண்டு, அவைகள் எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னால் நான் மாயால் வஞ்சிக்கப்பட்டவளாக மேலும் மேலும் அதிக பிறவிகள் எடுக்கக்கூடியவளாக கஷ்டப்படுவேன் என்று சொல்கிறான். தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறான். தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிடுகிறாள் கணவனிடத்தில். அதனால்தான் பெண்ணை பெற்றவர்கள் பாகவதர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பாகவதர்கள் மூலமாக அந்த பெண்ணுடைய ஜென்மா கரையேறிடும். நீ இப்போ என்னை விட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குப்பட்டது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இத்தனை நாள் இந்திரிய சௌகரியங்களை ரமிச்சிட்டு அவள் மோட்சம் அடையாமல் போனால் உங்களுக்கு எதுக்காக வாக்கப்பட்டனோ அந்த குறிக்கோள் எனக்கு சித்தியாகாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்தம்மா. யத்வாம் விமுக்திதம் பிராப்திய ந முமுக்ஷேய பந்தனாத்து. மோட்சத்தை தரக்கூடிய இந்த மனுஷ ஜென்மா, அப்படிப்பட்ட மகாத்மாவுடைய சங்கம், இவைகள் பெற்றும் நான் வீணடித்து விட்டேனே என்று வருத்தப்படுறலாம். இந்த ஸ்லோகம்தான் கேரள சம்பிரதாயத்தில் 3 தடவை திருப்பி பாராயணம் பண்ணுவாங்களாம். என்னென்ன ஸ்லோகம்? ஏதாவதாலம் காலேன விதிக்ராந்தேன மே பிரபு இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்யக்த பராத்மனः இந்திரியார்த்தேஷு சஜ்ஜந்த்யா பிரசங்கஸ்த்வயி மே கிருதः அஜானந்த்ய பரம் பாவம் ததாப்யஸ்து அவயாயமே சங்கோய சம்ஸ்ருதிர்ஹேதுः அசத்சு விஹிதோ அதியா स एव साधुषु कृतः निसंगत्वाय कल्पते नेह यत्कर्म धर्माय न विरागाय कल्पते न तीर्थपदसेवायै जीवन नभि मृदो हि सह साहं भगवतो नूनं वञ्चिता मायया दृढं यत्वां विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्. ரொம்ப அருமையான ஸ்லோகம். இப்படிப்பட்ட மனுஷ பிறவி எடுத்தும் நான் மோட்சத்துக்காக முயற்சி செய்யலன்னு சொன்னால் அது பகவானுடைய மாயால் வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேனே. அதுவும் உங்களை ஒரு பாகவதரை ஆசிரிச்சியும் நான் மோட்சத்தை
அடையலன்னு சொன்னால் நான் மாயால் வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிவிடுவேனே என்று வருத்தப்படுகிறாள். இதுதான் தாபப்படணுமா, அந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது ரொம்ப தாழ்வப்படணுமா. பிரம்மஸ்ரீ சுந்தரமூல சுவாமி சொல்வார், கேரள சம்பிரதாயத்தில் 3 தடவை பாராயணம் பண்ணுவாங்களாம். இது அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் இதெல்லாம். இவள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நியாயமானதாக இருந்ததால் கர்த்தம பிரஜாபதி உடனே சந்நியாசத்துக்கு போகாமல் இல்லறத்துக்கு திரும்பிட்டார். அவளோட கொடுத்தன நடத்துகிறார். நிர்வேதவாதினிம் ஏவம் மனோதுஹிதரம் முனிகி தயாளுகு ஷாலினிம் ஆக சுக்லா அபிவியாகிருதம் ஸ்மரன்னு. அப்போ தான் அவருக்கு என்ன பண்ணார், பகவான் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்து தான் அவருக்கு சுக்லா அபிவியாகிருதம் ஸ்மரன்னு. அதாவது பகவானுடைய அந்த கருட வாகனத்தில் வந்து பகவான் காட்சி அளித்து சொல்லிட்டு போனார் இல்லையா, நானே உனக்கு மகனாக பிறப்பேன் என்று. ஆஹா, அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து தான். சபாஷ். அதை நினைச்சென்று அப்படிப்பட்ட வைராக்கிய சீலராக துறவியாக கிளம்பின அவர் மறுபடியும் அவள் மகா குடும்பஸ்திரியாகிய சாலினினா குடும்பஸ்திரின்னு அர்த்தம், ஒரு உத்தமி. அவளுடைய இடத்தில் உள்ள தயாளுவாகிய அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் கேட்கிற கோரிக்கை நியாயமானதாக இருந்ததால் வீட்டுக்கு திரும்பிட்டார். அப்போது கர்த்தம் பிரஜாபதி தேவகூதி அம்மாவை பார்த்து சொல்கிறார், மா கிதோ ராஜபுத்திரித்தம் ஆத்மானம் பிரத்யனிந்திதே. நீ உன்னிடத்தில் எந்த குற்றமும் கிடையாதுமா. நீ என்னை சன்னியாச போகிறத தடுக்கிறன்னு உம்மால குற்றம் சொல்ல மாட்டேன். நீ சொல்கிறது நிறுத்துக்கணும், ஒரு கரெக்டு தான். நீ கேட்குற கோரிக்கைகள்லாம் நியாயமானது தான். நிச்சயமாக நான் அப்படி செய்வேன். உன் மோட்சத்துக்கான பிள்ளையும் கொடுப்பேன். அதே சமயத்தில் இந்த பெண்களுக்கும் சிறந்த வரங்களை தேடி கொடுப்பேன். கவலைப்படாத அப்படின்னு நீ, ஏன்னா உன்னிடத்தில் ஒரு குற்றமும் கிடையாது. நான் சொன்னபடி நான் உன் கர்ப்பத்தில் தங்குற வரைக்கும் இருப்பேன், அதுக்கு பிறகு நான் கிளம்பிடுவேன்னு சொன்னது நியாயம்தான். ஆனால் உன்னுடைய கோரிக்கையும் கரெக்டு தான், தப்பு இல்லை. அதனால் நீ நிந்திக்கத்தகாதவள், அனிந்திதே, ஒரு குற்றமும் அறியாதவள், நீ மகாபதிவரதி அப்படின்னு அவளை கொண்டாடுகிறார் கர்த்தம் பிரஜாபதி. அது மட்டும் இல்லை, பகவான்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் அதூராத்து சம்பிரபத்யதே. இப்போ நீ ஞாபகப்படுத்தலன்னு சொன்னால் பகவத்னுடைய வரவை, ஆஹா, பகவானே புள்ளையாக அவதாரம் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கானே, அதை நான் மறந்துட்டேன். நான் சன்னியாசம் மேற்கொள்கிறேன். அந்த பாக்கியம், பகவான் நம்ம வீட்டில் அவதாரம் பண்ண போகிறான், அந்த பாக்கியத்தை இழந்திருப்பேனே நான். நல்ல காலம் நீ ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு விதத்தில் எனக்கு பெரிய பேருதவி தான் நீ செய்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுத்துகிறார் தேவகூதி அம்மாவை கர்த்தம் பிரஜாபதி. பகவான்ஸ்தே அக்ஷரோ, அழிவற்றவனான பகவான் சீக்கிரமாக உன் கர்ப்பத்தில் பிரவேசிக்கப் போகிறான். பகவானே அவதர் கர்ப்பம் அதூராத்து சம்பிரபத்யதே. அதனால் மங்களகரமானவளே, தம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சுண்டு அப்படி விரதங்கள்லாம் மேற்கொண்டு திரவியங்கள்லாம் தானம் பண்ணிக்கொண்டு நம்பிக்கையோடு ஈஸ்வரனை பஜிக்க வேண்டும், தபசு மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீ கடைப்பிடி, நிச்சயமாக சீக்கிரமாக பகவான் உன் கர்ப்பத்தில் வரப்போகிறார் அப்படின்ட்டு கர்த்தம் பிரஜாபதி சொல்கிறார். திருதர்பிரதாசி பத்ரந்தே தமேன நியமேனச்ச தபோத்ரவிண தானச்ச சத்துயாச்ச ஈஸ்வரம் பஜ. அது மட்டும் இல்லை, உன்னுடைய ஹிருதய முடிச்சுகளை போக்கக்கூடிய சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்க செய்ய போகிறார், ஞானத்தை உபதேசிக்கப் போகிறார். உனக்கு கவலையே இல்லை. நான் அந்த பிள்ளை இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போவேன். அந்த பிள்ளையாக பகவானே உனக்கு உபதேசம் செய்து உன்னுடைய அஜ்ஞானத்தை கடக்கும்படி செய்ய போகிறார். துவயா ஆராதித சுக்லோ விதன்வான் மாமகம் யசக. என்னுடைய புகழையும் வளர்க்க செய்ய போகிறார். அதுமல்ல சேத்தாமே ஹிருதய கிரந்தீர் மௌதர்யோ பிரம்மபாவனக. பிரம்மபாவத்தை உனக்கு உபதேசிக்கப் போகிறார். பிரம்மபாவத்தோடு இருக்கப் போகிறார். பரபிரம்மஸ்வரூபமாகிய அந்த கபில வாசுதேவர் அவதரிக்கப் போகிறார். அப்படிப்பட்ட உனக்கு ஹிருதய முடிச்சுகளை போக்கி உனக்கு ஞானத்தை உபதேசிக்கப் போகிறார், பிரம்மானுபவத்தை உபதேசிக்கப் போகிறார்.
அதனால் நீ சம்சார சாகரத்தை கடக்கப் போகிறாய், கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்கிறார். அதெல்லாம் சும்மா நான் படிச்சுட்டு அப்படியே கதை சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் யோசிக்க வேண்டிய ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும். அதாவது மொத்தத்தில் என்னென்னா, பட்டுதல்களை விடுவதற்காக தான், ஞானத்தை பெறுவதற்காக தான், சந்நியாச தர்மத்தை மேற்கொள்வதற்காக தான் பாகவதம் பூராவே பார்த்தா. இவர் பார்த்தா சந்நியாசம் மேற்கொள்கிறார். அந்த சந்நியாச நிலை எனக்கு சித்திக்கலையேன்னு இவ வருத்தப்படுறா. யாருக்கு? தேவகூதி அம்மா. அதே சமயத்தில் எனக்கு அந்த பற்றற்ற மனப்பான்மை வேணும், அந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு புத்திரன் வேணும்னு கேட்குறா. பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுவும் சிறந்த மகாத்மாக்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். நான் எப்படி ஒரு மகாத்மாவை தேர்ந்தெடுத்தனோ அதுபோல் ஒரு ரிஷிகளை, சிறந்த வரங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு அவள் ஆசைப்பட்றான். அதே சமயத்தில் அவள் சொல்கிறா, பாகவத் தர்மத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்கணுமா, ஆசையை விடுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுமா. அது மட்டும் இல்லை, அப்படி ரெண்டும் முடியாத பட்சத்தில் ஒரு மகாத்மாவுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியமாவது கிடைக்கணுமா ஒரு மனுஷனுக்கு. என்னெல்லாம் அவங்க மொத்தம் இந்த பகவானத்தில் பக்தியை வளர்க்கணும், ஞானம் வைராக்கியம், இதையே பிரதானமாக கொண்டது பாகவதம் பூரா பார்த்தா. எந்த நோக்கத்தோடு அவள் கேட்குறா பாருங்கள், பக்தி ஞான வைராக்கியம் இதுதான் பக்தி ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் கேட்குறான் தன் கணவர் இடத்துல. அதை அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் மூலமாக எனக்கு பக்தி ஞான வைராக்கியம் பகவானத்தில் எனக்கு உண்டாகணுன்றதுக்காக தான். அதுதான் மோட்சத்துக்கான வழி, மனுஷ ஜென்மா கரையறதுக்கான வழி. இல்லைனா நான் பிறந்தும் இறந்தவளுக்கு உயிரோடு இருந்தவன் நான் பணத்துக்கு சம்மாயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறா தேவகூதி அம்மா. அப்போது இந்த நோக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அவள் கேட்குற நோக்கமும் நியாயமான நோக்கம், இவருடைய நோக்கமும் நியாயமானது. அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் உள்ள பனிமுடிச்சுக்கள், அந்த தேகமே நான், புரியுதா, இந்த தேக சம்பந்தமான விஷயங்கள்லாம் என்னுடையது அப்படின்ற நான், எனது அகங்காரம் அமகாரம் என்ற பனி முடிச்சுகளை அதை வெட்டி எறிவதற்காக பகவான் அவதரிக்கப் போகிறான் என்று அவர் சொல்கிறார் கத்தம் பிரஜாபதி. அதுக்காக பகவானே வரானாம், கபில வாசுதேவரா வந்து இந்த ஞான யோகத்தை, அதான் சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்க செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். என்ன நோக்கம்னா, பட்டுத்தலை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை, பட்டுத்தலை கழட்டத்துக்காக வரப்போகிறான், உன் பிள்ளை உன் வயிற்றில் பிறகு போகிறான் பகவானே அப்படின்னு சொல்கிறார். அவன் மொத்தம் நமக்கு நோக்கமே நம்மளை எப்படி கொண்டு போகிறார் பாருங்கள். இந்த பாகவதமே எப்படி கொண்டு போகுதுன்னா, உலக ஆசைகளை வர்றது தான் நோக்கமே. இதுதான் இந்த நோக்கத்தோடு தான் நம்மளை அழைச்சும் போது இந்த பாகவதம் நம்மளை கொண்டு போகிற விதமே இப்படி தான். அது பிறகுண்ணா அவர் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் பாட்டு சன்னியாசம் மேற்கொள்ள போகிறார் கத்தம் பிரஜாபதி. பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார், சிறந்த ரிஷிகளுக்கு 9 பெண்களையும். அதுதான் அம்மா வந்து பிள்ளை இடத்துல ஒப்படைச்சிட்டு கபில வாசுதேவர் இடத்துல ஒப்படைச்சிட்டு கபில வாசுதேவர் விடை பெற்றுக்கொண்டு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு கிளம்ப போகிறார். சன்னியாசம் சகல ஜீவராசிகள் அபயம் கொடுத்துட்டு பரிவர்ஜகாச்சாரியாராக கிளம்ப போகிறார். அப்பிறகு தொந்த மோகங்கள்லாம் விட்டுப்பட்டு அப்படியேப்பட்ட ஆனந்தமாக பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு அவர் மோட்சம் அடைய போகிறார். அப்போ தேவகூதி அம்மா அருமையான உபதேசங்களை பெறப்போகிறாள். யார் இடத்துல? கபில வாசுதேவர் இடத்துல. எல்லாம் பார்த்தா பக்திமயமாக இருக்கும், ஞானமயமாக, தியான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறார். 5 வயசு பையனாக இருக்கிற ஒரு குழந்தை இன்னும் அக்ஷர அபியாசம் பண்ணாமல், வேத அத்தியனம் பண்ணாமல், எதுவும் பண்ணாமல் எப்படி இவருக்கு வந்து இதெல்லாம் தெரியும்னா பகவான்றதுனால தான் தெரியுது. அந்த கபிலர் பகவான் வாசுதேவன், கபில வாசுதேவர் பகவான்றதுனால தான் 5 வயசு குழந்தையாக இருக்கும்போதே அம்மா வந்து உபதேசம் பெறுகிறாள். ஏன்னா பகவானே சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்கிறதுக்காக அப்படி அவதாரம் பண்ணுறாரு, நல்லா தெரியுது இல்லையா? இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது எப்படிப்பட்ட மனசும் பரிசுத்தமாகிடும். மனசை பரிசுத்தமாக்கிறதுக்காக தான் பாகவதமே. அதுதான் இங்கே சொல்கிறார், மனசுத்தின வித்தியதே பாகவத மகாத்மியம் சொல்கிறார். இதை விட மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேறு புராணங்கள் வேறு ஏதாவது உண்டா? இல்லை, இந்த பாகவதம் தான் மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் இதில் அடங்கியிருக்கு. கபில வாசுதேவருடைய உபதேசம் படித்தா அப்படி இருக்கும். அந்த பகவானே வந்து கத்தம் பிரஜாபதி வீட்டில் அவதரிக்கும் போது அப்போ பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. யார்? கர்த்தம் பிரஜாபதி. என்ன ஒரு பாக்கியம், எங்கள் வீட்டில் போய் நீங்கள் அவதரிச்சுன்னா இதெல்லாம் என்ன பரிகாசம். தேவரெல்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு தான் அனுகிரகம் பண்ணுவாங்க, ஆனால் பகவானை வணங்கினா உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவான் அப்படின்னு கண் கூட பார்த்துட்டேனே. பக்தருடைய மானத்தை உங்களுடைய ஸ்வீயம் வாக்கியம் விரதம் கர்த்தம்
அவதிர்னோ அசி மே கிருஹே, உங்கள் வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக எங்கள் வீட்டில் அவதரித்திருக்கிறீர்களே. சிகிஷுர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனகா, பக்தருடைய பெருமையை காப்பதற்காக பகவானே நீங்கள் வந்து அவதரிக்கணுமா? எங்கள் பெருமையை சேர்ப்பதற்காக அல்லவா? அதேபோல் எங்களுக்கும் ஞானத்தை உண்டாக்குவதற்கு அல்லவா நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள் என்று பகவானை பார்த்து, குழந்தை கபில வாசுதேவரை பார்த்து கதம் பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்ணுறார். 5 வயசு பையன். உங்களுக்குன்னு ஒரு தனி ரூபங்கள் கிடையாது. ஆனால் பக்தர்களுக்கு எந்த ரூபங்கள் பிடிக்குமோ அந்த ரூபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். தான் ஏவதே அபிரூபாணி ரூபாணி பகவான்ஸ்தவ யானி யானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானம் அரூபினக. பௌதிகமான ரூபம் உங்களுக்கு கிடையாது, அரூபினிகள். ஆனால் பக்தர்களுக்கு எந்தெந்த ரூபம் பிடிக்குமோ அந்த ரூபத்தில் மனுஷனாக வந்தால் தானே, இப்போ நரசிம்மகரமாக வந்தால் உபதேசம் பண்ண முடியுமா? மனுஷனாக வந்து தானே, இப்போ தேவகூதி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக மனுஷ ரூபத்தில் வந்து எங்களுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கீங்களே. பக்தர்களுக்கு எந்தெந்த ரூபம் பிடிக்குமோ அந்த ரூபத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்றார். அப்படின்னா சொல்கிறார், துவாம் சூரியபிஸ் தத்துவ புபுத்சயாத்தா சதாபிவாதார்ஹன பாதபீடம். ஞானமடைய அனவரதமும் எந்த பாதத்தில் எந்த பாதத்தை தொழுகிறார்களோ மகாத்மாக்கள்லாம், ஞானத்தை அடைவதற்காக எந்த பாதபீடத்தை தொழுகிறார்களோ மகாத்மாக்கள்லாம், அந்த பாதபீடம் எங்கள் வீட்டில் அவதரித்திருக்கிறதே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். ஐஸ்வர்ய வைராக்கி யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பொருத்தம் அகம் பிரபத்தே. இந்த 6 ஐஸ்வர்யங்கள் யார் இடத்துல நிறைஞ்சிருக்கோ அவங்க தான் பகவான்ற சப்தத்துக்குரியவர். பகன்ற சப்தத்துக்கு ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரத்தன்மை, வைராக்கியம் அதுவும் யசஸ் புகழ் உடையவர், எல்லாம் பூர்ணமான ஐஸ்வர்யம், பூர்ணமான வைராக்கியம், பூர்ணமான யசஸ், பூர்ணமான ஞானம், பூர்ணமான வீரியம், பூர்ணமான ஸ்ரீ யாரிடத்தில் நிறைஞ்சிருக்கிறதோ அவர் தான் பகவன் சப்தத்துக்கு உரியவர்கள். ஐஸ்வர்ய வைராக்கிய யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தே. அப்படிப்பட்ட 6 ஐஸ்வர்யங்களும் 6 குணங்களும் பூர்ணமாக கொண்ட பகவானே உங்களை நான் சரணம் அடைகின்றேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரத்தன்மை உடையவர், இல்லைனா அஷ்டமா சித்திகளும் தனக்கு சேவை செய்யக்கூடியது. அஷ்டமா சித்தி தேவதைகள் இருக்காங்க, அவங்களாம் பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நிறைஞ்சவர், அதாவது ஈஸ்வரத்தன்மை உடையவர் ஐஸ்வர்யம்னா. வைராக்கியம்னா ஆசையற்ற தன்மை, பரிபூர்ணமான ஆசையற்ற தன்மை உடையவர், ஆனால் புகழ் உடையவர். அதே சமயத்தில் பூர்ண ஞானம் உடையவர், அது பூர்ணமான பலம் உடையவர், பூர்ணமான வீரியம் உடையவர், பூர்ணமான ஸ்ரீ அதாவது செல்வம், இல்லை அழகு வச்சுக்கலாம், செல்வம் வச்சுக்கலாம், எல்லாமே பூர்ணமாக கொண்டவர் யாரோ அவர் தான் பகவத் சப்தத்துக்கு உரியவர் என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட பகவானே எங்கள் வீட்டில் அவதரிச்சிருக்கிறீங்க கபில வாசுதேவராக, உங்களை சரணம் அடைகின்றேன் என்று ஸ்தோத்திரம் பண்ணுறார் கதம் பிரஜாபதி. ஐஸ்வர்ய வைராக்கி யசோ அபபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போதான் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை வாக்கு கொடுத்தீங்கன்னா நான் சன்னியாசத்துக்கு கிளம்பிடுவேன், உன்னுடைய தாயான இந்த தேவகதி அம்மா இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும் அப்படின்னு. கவலைப்படாத, மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம் சமணிம் சர்வ கர்மனாம் விதரிஷ்ய யயாச்சாசோ பயம் சாதி தரிஷ்யதி. அவள் நிச்சயமாக இந்த மரண பயத்தை கடக்கப் போகிறாள். அவளுக்கு நான் இந்த சாங்கிய யோகத்தை உபதேசிக்கப் போகிறேன். இந்த உபதேசத்தின் மூலமாக அவள் பயத்தை சீக்கிரமாக கடந்து விடுவாள், அவளும் மோட்சத்தை அடையப் போகிறாள் என்று வாக்கு கொடுக்கிறார் கபில வாசுதேவர். அதற்கு பிறகுதான் நிம்மதி அவர் சன்னியாசத்துக்கு கிளம்புறார் கதம் பிரஜாபதி. மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யாம், இந்த அத்தியாத்ம வித்தை அவள் அடைந்து சமணியும் சர்வ கர்மணம், எல்லா கர்மாக்களிலிருந்து அவள் விலகப் போகிறாள், எல்லா கர்மாக்களையும் விடப்போகிறாள். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் அந்த அத்தியாத்ம வித்தையை உபதேசிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் கபில வாசுதேவர். விதரிஷ்ய யயாச்சாசோ பயம் சாதி தரிஷ்யதி, இந்த சம்சார பயத்தை சுலபமாக அவள் கடக்கப் போகிறாள் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார் கபில வாசுதேவர். எதனால்? இந்த ஆத்ம வித்தையினால். இப்போ சொல்ல போகிறார் உபதேசம், கபில வாசுதேவ உபதேசம் ரொம்ப பிரசித்தம் பாகவதத்தில் அப்படின்னு கர்த்தம்பிள்ளை வாக்கு கொடுத்தனா. அதுக்கு தான் அவர் கிளம்புறார் சந்நியாசத்துக்கு. ஹிருதயத்தில் பகவானை சுமந்து கொண்டு கிளம்புறாராம்.
சரிஷ்யத்வாம் ஹிருதி யுஞ்சென்னு விஷோகா, சோகமற்றவனாக ஹிருதயத்தில் உங்களை தாங்கிக் கொண்டு பரிவிரஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யத்வாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகா அப்படின்னு சொல்கிறாருங்க. சஞ்சரிக்க போகிறேன். எப்படி சஞ்சரிக்க போகிறேன்? அது மட்டும் இல்லை, ஆஸ்மாபி பிருச்சே அத்திய பதிம் பிரஜானாம் துவயாவதீர்னான உதாப்த காமகா, உங்கள் மூலமாக நான் தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன் போன்ற 3 வித கடன்களும் என்னை விட்டு போய்விட்டது. 3 வித கடன்களிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் அப்படின்றார். தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன், பூதக்கடன், எல்லா கடன்களிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் நீங்கள் எங்கள் வீட்டில் அவதரிச்சதுனாலே அப்படின்றார். ஆஸ்மாபி பிருச்சே அத்திய பதிம் பிரஜானாம் துவயா அவதீர்னார்ன உதாப்த காமகா, நான் எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனாக, ஆசை முதலிய எல்லா நிறைவும் விட்டு ஆசை முதலிய எல்லாவற்றையும் விட்டு போக நான் ஆப்த காமன்னா எல்லா ஆசைகளும் பூர்ணமாக அடைஞ்சவன் எந்த திருப்தி அடைகிறானோ அந்த திருப்தியோடு நான் போகிறேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, எல்லா ஆசைகளையும் உணரத்தனா எல்லா ஆசைகளையும் விட்டவனாக. எதனால்னா உங்களை ஹிருதயத்தில் சுமக்கிறதுனால. உங்களை பஜிச்சாதான் ஆசைகளை ஒரு மனுஷன் விட முடியும். அதனால் உங்களிடத்தில் உள்ள பக்தியினால் எல்லா ஆசைகளையும் விட்டவனாக, அதே சமயத்தில் எல்லா கடன்களையும் நான் பூர்த்தி செய்தவனாக, தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன், பூதக்கடன் எல்லாவற்றையும் நிறைவேற்றியவனாக உங்களை ஹிருதயத்தில் சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு நான் சந்நியாசம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று உத்தரவு கேட்கிறார். பரிவிரஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யத்வாம் ஹிருதியும் சென்னு விஷோகா, அப்படி சோகமற்றவனாக ஹிருதயத்தில் உங்களை எடுத்துக்கொண்டு சோகமற்றவனாக நான் சஞ்சரிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். அப்போ பகவானை பக்தி பண்ணால் தான் நம்ம ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடையும், எல்லா ஆசைகளையும் விட முடியும், இல்லைன்னா முடியவே முடியாதுன்றதை இங்கே நல்லா தெரியுது பாருங்கள். பகவானுடைய அவதாரமே பற்றுகளை போக்குறதுக்கு தானே தவிர பற்றுகளை வளர்க்கறதுக்கு கிடையாது. எல்லா அவதாரமும் அதான் நோக்கமே, அதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே கச்சகாமம் மயா ஆபிருஷ்டோ மயி சந்நியஸ்த கர்மனாக, என்னுடைய உத்தரவுப்படி நீங்கள் என்னிடத்தில் ஜித்வா சுதர்ஜயம் மிருத்தியம் அமிர்தத்வாயமாம் பஜகா, அவருடைய மோட்சத்துக்காக என்னை பஜியுங்கள். ஜெயிக்க முடியாத என்னை மாயை நீங்கள் சுலபமாக கடந்து விடுவீர்கள். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எங்கே வேணாலும் சஞ்சரிக்கலாம் சந்நியாசத்தை மேற்கொண்டு அப்படின்னு விடை கொடுத்து அனுப்புகிறார் பகவான் கபில வாசுதேவர். அப்படின்னு சொல்கிறார். ஜெயிக்க முடியாத மரணத்தை நீ ஜெயிப்பாயாக அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் கபில வாசுதேவர். அதான் சொல்ற ஜித்வா சுதுர்ஜயம் மிருத்யும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயிக்க எப்படி மரணத்தை ஜெயிக்கிறது என்ன வழினா பகவானை பஜிக்கணுமா. மரணத்தை ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, நீ மோட்சத்தையும் அடைய போகிறாய். அமிர்தத்வாய மாம் பஜ அப்படின்றார். சரி, அதே சமயத்தில் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய என்னையே தியானித்து கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் வாசம் பண்ணக்கூடிய என்னை தியானித்தவனாக உனக்குள்ளவும் என்னை பார்த்து கொண்டு சோகமற்றவனாக எல்லாருக்கும் அபயம் கொடுத்து கொண்டு சஞ்சரிப்பாயாக என்று சொல்கிறார். ஆத்மஞ்சேவ ஆத்மனா விக்ஷ விஷோக அபயம் ரிச்சசி அப்படின்னு எல்லாருக்கும் அபயம் கொடுப்பவராக. அதாவது லோக விஷயத்தில் மூழ்கி போய் சம்சாரத்தில் மூழ்கி இருக்க அவர்கள் சோகத்தை போக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய ஞானோபதேசங்களை செய்து கொண்டு என்னை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்து பகவான் ஒருத்தன் இருக்கிறான் வாசுதேவன், அவனை பற்றி கொள்ளுங்கள் என்று உபதேசித்து கொண்டு நீங்கள் சந்நியாச தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சகல ஜீவராசிகளும் அபயம் கொடுத்துண்டு என்னையே எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் பார்த்து கொண்டு உங்களுக்குள்ளும் என்னை பார்த்து வீக்ஷிய என்னை பார்த்து கொண்டு சோகமற்றவர்களாக பயமற்றவராக நீங்கள் சஞ்சரிப்பீர்களாக என்று ஆசீர்வாதம் என்றார். மாம் ஆத்மானம் ஸ்வயம் ஜோதிகி சர்வபூத குஹாசயம் ஆத்மஞ்சேவ ஆத்மனா விக்ஷிய விஷோகோ அபயம் ரிச்சசி. இதெல்லாம் அருமையான ஸ்லோகங்கள். அதெல்லாம் படிக்கும்போது எங்கேயோ போகுது மனசு.
சுதந்திரமாக பக்தி அனுபவிக்கணும். ஆக மொத்தம் நோக்கம் என்னென்னா எல்லா ஆசைகளையும் விடுவது தான் நோக்கமாக இருக்கிறது. பாகவதம் பூராவே பார்த்தா இந்த பற்றற்ற மனப்பான்மை சோகமோகங்கள் விளக்குது. ஏன்னா ஆசையற்ற மனதுடையவனுக்கு எந்த துன்பங்கள் வந்து பாதிக்கும் சொல்லுவாங்க. அதே இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க இதில் பாகவதத்தில். பாட்டில் பார்த்தா சினிமா பாட்டில் ஒரே வரியில் ஆசை இல்லா மனிதன் தன்மை துன்பம் எங்கே நெருங்கும், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க ஈஸியாக. ஆசை இல்லாத மனுஷனுக்கு துன்பம் வந்து எப்படி நெருங்கும்? எதுலேயும் ஆசை இல்லை, அதே சமயம் எதுலேயும் பாதிக்கப்படலை. இப்போ எதுலேயுமே ஆசை இல்லாதவனுக்கு எது இழந்தால் அவன் பாதிக்கப்படுவான், எதை இழந்தாலும் பாதிக்கப்படுவான், எது பெற்றாலும் அதில் சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதில் ஆசை இல்லையே. அப்போ கிடைச்சதுனால சந்தோஷம் கிடையாது, அது இழந்ததுனால துக்கமும் கிடையாது. ஏன்னா அதில் ஆசை இல்லை, பட்டுதல் இல்லை. அப்போ அவன் சுதந்திரமாக சஞ்சரிப்பான், ஆனந்தமாக இருப்பான். அவன் சுதந்திரத்தை, அவனுடைய சந்தோஷத்தை யாரையும் அபகரிக்க முடியாது. ஏன்னா அது ஆத்மாவில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அந்த பற்றற்ற நிலையானது ஆத்மாவில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அது யாரும் அபகரிக்க முடியாது. உயிர் மேலேயே அவனுக்கு ஆசை இருக்காது ஒரு பக்தனுக்கு, ஒரு பாகவதனுக்கு. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் அண்ணாண்ட தானே. உயிர் மேலேயே ஆசை இல்லைன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் அவன் பார்த்து ஏன் பயப்பட போகிறான்? எதுக்கும் கவலைப்பட மாட்டான். சந்தோஷமாக பகவத் பக்தி பண்ணிட்டு பகவன் நாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமாக இருப்பான். இது எதனால் சித்திக்க நான் சொல்கிறது ஈஸி, அவ்வளோ லேசில் இந்த ஆசையை விட்டுற முடியாது. அது பகவத் பக்தினால்தான், அந்த பலத்தினால்தான், பகவத் பக்தி பலத்தினால்தான் அது சாத்தியமாகுமா. அதுக்கு தான் இந்த ஞான உபதேசம்லாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும்னு என்னென்னா இதை அப்படியே கேட்டுனே வந்தால் போதும். இந்த கர்த்தம் பிரஜாபதியினுடைய கதை, இந்த தேவகதி அம்மாவுடைய பிரார்த்தனை, அப்போ கர்த்தம் பிரஜாபதி கபில வாசுதேவர் பிரார்த்தனை பண்ணுறது, அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறது கபில வாசுதேவர், அம்மாவுக்கு அவர் சொல்கிற உபதேசங்கள், இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இதெல்லாம் அப்படியே கேட்டுனே வா, நம்ம மனசு அப்படியே மாறிடும். எப்படின்னா அப்படியே பவித்திரமாக மாறிடும். இந்த அன்றைக்கு பூத்த மலர் போல் அப்படியே நல்ல வாசனை, நமக்குள்ள ஞான வாசனை, அந்த பக்தி வாசனை, நமக்குள்ள அந்த வைராக்கிய வாசனை. வைராக்கியன்றது தான் வெறுப்புன்னு நினைக்காதீங்க, ஆசையற்ற மனப்பான்மை ஒரு வறண்ட வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. வைராக்கியம்தான் அதிகமான பசுமையான வாழ்க்கை. ஆசையற்ற நிலையே பசுமையான மனப்பான்மை கொடுக்கக்கூடியது, தெரியுமா? நிம்மதியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். இல்லைனா இது அது என்னது சின்ன பொருள் கூட 10 ரூபா கூட விட்டு கொடுக்க முடியலைன்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் பட்டுதல் உள்ளவனுக்கு எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறான் யோசிச்சு பாருங்கள். அவன் நிம்மதின்றது இருக்கா? ஒரு சின்ன விஷயம் தொலைஞ்சி போனால் கூட அப்படி தேடுறான். ஐயோ முக்கியமான பொருளாச்சே காணாமல் போச்சு. இப்போ நான் ஆஃபீஸ் போனோமே, ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் நான் எங்கே போய் தேடுவேன்? ஒரு இடத்துல வச்ச இடத்துல பொருள் இருக்காது, கண்ட இடத்துல தூக்கி விசிறி அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார் மேலேயும் சத்தம் போடுறான் இல்லையா, எல்லாரையும் கத்துறான் இல்லையா. ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு நாள் பரித்தியாகம் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு நாள் இந்த தேகத்தையே விட்டு போகிறே, தேகத்துக்கு அந்நியமான ஒரு சின்ன விஷயத்தையே விட முடியல, ஒரு நாள் தேகத்தையே விட்டு போகிறே, இந்த உயிரையே திறக்க போகிறே, அப்போ என்ன பண்ண போகிறேன்? அப்போ யோசித்து பார்க்கணும். அதனால் இந்த பட்டுதல்களை கழட்டி எறியறதுக்கு என்ன வழினா, பகவத் பக்தி தான் சிறந்த சாதனை. கிருஷ்ண பக்தினால்தான் அந்த பட்டுதலை கழட்ட முடியும், வேறு எதனாலையும் முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. அவன் நாமங்களை கீர்த்தனை பண்ணி அவன் பக்தி யோகத்தினால்தான் முடியும். அதுதான் இங்கே தேவகதி அம்மா சொல்கிறான். ஒன்று பகவத் சேவைக்காக, இல்லை மகானுடைய சேவைக்காக, இல்லை பாகவத் தர்மத்தில் ஈடுபடுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆசையை விடுவதற்காக, இல்லை சந்நியாசம் மேற்கொள்ளணும், அதான் வைராக்கியம் அடையிறது. அப்படி மேற்கொண்டால் தான் இந்த ஆசையை விட முடியும். சந்நியாச தர்மம்னா பாகவத் பக்தி தான், பக்தி தர்மம் தான் சந்நியாச தர்மம். பக்தி தர்மம் பாகவத் தர்மமும் சந்நியாச தர்மம் ஒன்று தான். அந்த பற்றற்ற நிலையை உண்டானால் தான் நிம்மதினா என்னன்னே தெரியும். ஃபஸ்ட்டு சாந்தினா என்னன்னே தெரியும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த பாகவத புஸ்தகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணினே வாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி மனசு மாற்றத்தை உண்டாகுது பாருங்கள். அதான் மனசுத்தியின வித்தியதே. வேறு எதனாலையும் மனசை பரிசுத்தமாக்க முடியாது. இந்த பாகவதம் ஒன்றினால் தான் மனசை பரிசுத்தமாக்க முடியும். இதெல்லாம் எவ்வளோ பேர் ரிலீஃப் கொடுக்குது பாருங்கள். நோக்கமே இந்த பற்றற்ற மனநோக்கம், பகவானை பஜிக்கிறதும் இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதும் தான் நோக்கமே. எல்லாரும் பாருங்கள், இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறது, பாகவத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுல தான் மும்முரமாக ஈடுபடுறாங்க எல்லாமே. பாகவத்தை பற்றி படிக்கிறது, பாகவத்தை பற்றி எடுத்து சொல்கிறது, அதில் தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எனக்கும் அதான் ஆசையாக இருக்குது. அது என்னவோ, ஏன்னா இதானே நிம்மதியை கொடுக்குது, வேறு எதுவும் நிம்மதி இல்லையே.
பற்றுதலை வளர்த்து கொண்டால் நிம்மதி இல்லையே. மேலும் மேலும் ஆசைகள் அதிகமாகுது, பேராசை அதிகமாகுது. அவனை அடித்து பிடுங்கலாமா, இவனை அடித்து பிடுங்கலாமா, ஏமாற்றலாமா, கபடத்தனம் பண்ணலாமா, பொய் சொல்லலாமா, இதில் தானே புத்தி போகுது. மேலும் மேலும் பாவங்களை அல்லவா சேர்த்துக்கொள்கிறோம். ஆசைகளால் துன்பங்களை இழுத்து கட்டிக்கிறோம். தேவையில்லாத பந்தங்களை சேர்த்துக்கின்னு இல்லாத சங்கங்கள்லாம் உள்ளே புகுத்திக்கிட்டு குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ணுறது? குத்து தான் குத்தும், குடை தான் குடையும். நீ தான் இல்லாத சங்கத்தெல்லாம் இழுத்து போட்டுட்ட. அது ஓணும் இது ஓணும், ஏன்னா அவர்களால் காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் இழுத்து போட்டு சரி தேவையில்லாத பந்தங்களை சேர்த்துக்கிட்டு ஆக்சுவலி நாமளே அவஸ்தைப்படுறோம். அதனால் ஆசைகள் தான் இவ்வளோ துன்பங்களுக்கும் காரணம்ப்பா. எவ்வளோ பெரிய பாகவதம் அந்த ஆசை வர்றதுக்கு தான். சத்தியம் பரம் தீமகி. இது ஒன்றும் இல்லை, சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதருடைய வாக்கில் இந்த ஜென்மாத்தியசி என்ற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் நேற்று கேட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே நம்ம பந்தங்களை அப்படியே நம்ம மாயிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய வார்த்தைகளாக அது தபஸ்லேருந்து வரக்கூடிய வார்த்தைங்க அது. அது அனந்தராம் தீட்சிதர், சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் அவருடைய அந்த ஜென்மாத்தியசி இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறாரு, ஆனால் அதுவே மனசில் அப்படியே என்னமோ பண்ணுது. இந்த உலகங்கள்லாம் பார்த்தா சந்திரன் இவ்வளோ பெரிய சூரியன், இவ்வளோ பெரிய சந்திரன்லாம் பார்த்தா, நட்சத்திரம்லாம் பார்த்தா பகவான் இருக்கிறது தெரியலையா, யாரோ ஒருத்தர் இதை படைச்சிருக்கணும்னு நம்மளுக்கு தெரியலையா அப்படின்ட்டு அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறமா அபிக்ஞன்னா என்ன, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறார். அந்த மாயை நம்மளை எப்படி புரட்டி எடுக்குது, அந்த மாயாதீதனாகிய பகவானை எதனால் நம்ம மறந்துடான், முக்குணமான மாயை, சொர்க்கோ மிருஷா. ஆனால் இவைகள்லாம் நம்மளால் இது பொய்ன்னு நம்மளால் மறுக்கவே முடியல. இந்த உலக மாயை பார்த்தா சத்தியம் போல தோன்றதே என்ன. பகவான் சத்தியமானவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் சத்தியம் போல தோன்றது. இந்த உலக மாயை உண்மையிலே சத்தியம் இல்லை, நம்மளை ஏமாற்றத்துக்குன்னு வந்தது. ஆனால் பகவான் இந்த மாயில் சிக்காமல் இதில் ஆசையற்றவனாக, அதன் நிரசனாக, அதை அந்த மாயை கிட்ட சேர்க்காமல் அவைகளை விளக்கினவனாக தன் சொரூபத்தில் தான் ரமிச்சுட்டு இருக்கானே பகவான் அப்படின்னு அந்த ஜென்மாத்தியசின்ற ஸ்லோகத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது நம்மளை இந்த மிருகதிருஷ்ணிகா இந்த காணல் நீரை பார்த்து உண்மையான நீரின் எப்படி மான் மயங்குதோ அதுபோல் இந்த பொய்யான இந்த உலகத்தை சத்தியம்னு நினச்சி இதில் போய் மயங்கி மக்கள்லாம் ஏமாந்து போகிறாங்களே, அவர்களை விடுவிக்கிறதுக்குன்னே அந்த சத்தியம் பரம் தீமகி, பொய்யானதை தியானிக்காமல் இந்த சத்தியமான பரம்பொருளை தியானிப்போமாக அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் ரொம்ப அருமையான அர்த்தத்தை விளக்குறார் அனந்தராம் தீட்சிதர். இதில் தானே உலகமே வாழ்ந்து சகல ஜீவராசிகளும் இந்த மாயில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் சொல்கிறேனே, துரத்தியா மம மாயா அப்படின்றார் பகவான். என்னுடைய மாயை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். வஞ்சிதா மாயா திருடம் அப்படின்னு தேவகதமாக சொல்கிறார். இந்த மாயால் நான் வஞ்சிக்கப்பட்டவளை ஆக்கி விடுவேன், உங்களை அடைந்து நான் மோட்சம் அடையாமல் போயிட்டா அப்படின்றார். இவ்வளோ நாள் நான் மாயா சுகங்களை ரமிச்சது போதும், நான் மோட்சத்தை அடையிறதுக்கான வழி எனக்கு உபதேசியுங்கள், எனக்கு அதுக்கான வழி ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்ட்டு கேட்குறார். நீங்கள் அடையக்கூடிய அந்த மோட்ச ஞானத்தை எனக்கும் அருளுங்கள் அப்படின்ட்டு கேட்குறான் இல்லையா. அதுக்கு ஒரு பையனே வர போகிறான், பகவானே வர போகிறான் உனக்கு மோட்சத்தை உபதேசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் கத்தம் பிரஜாபதி. எவ்வளோ அருமையான விஷயங்கள் இந்த பாகவதம் படிக்கும் போது. அப்போ அந்த ஜென்மாத்தியசிய ஏதோ அன்பையாத்து நானே அது ரொம்ப போர் அடிக்கிறதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா சில பேர்கள் கேட்டால் போர் அடி, அதாவது 1 மணி நேரம் விளக்குவாங்க. அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஜென்மாத்தியசிய ஸ்லோகத்துக்கு பெரிய உபநிஷத்துங்கள்லேருந்துலாம் விளக்கம் எடுப்பாங்க. என்னடா இது, இந்த ஸ்லோகம் பார்த்தா உபநிஷத்தை வேதாந்த பாகமாக இருக்குது இந்த ஜென்மாத்தியசின்ற ஸ்லோகம், ஆனால் பார்த்தா இவர்கள் வாக்கில் கேட்கும்போது நல்ல பந்தத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் பார்த்தா போர் அடிக்குது, எப்படியும் 1 மணி நேரம் எடுத்துருவாங்க சில பேர். அதை நான் யாரெல்லாம் பேர் சொல்ல விரும்பல. சில பேர் வாக்கில் கேட்கும்போது பார்த்தா இந்த முதல் ஸ்லோகம் ஜென்மாத்தியசி என்ற ஸ்லோகம் பார்த்தா ரொம்ப நேரம் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒன்றுமே புரியாது. ஆனால் சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர், பிரம்மஸ்ரீ அனந்தராம் தீட்சிதர் வாக்கில் கேட்கும்போது ரசம் அப்படி தேன் மாதிரி இனிக்குது. இந்த ஜென்மாத்தியசி என்ற ஸ்லோகத்துக்கு அவ்வளோ அழகான விளக்கம் கொடுக்குறாரு. கேட்கறதுக்கே சிம்பிளாக சொல்கிறார், ரொம்ப ஆனந்தமாக இருக்குது கேட்கறதுக்கு. அப்படி சுருக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியக்கூடியதாக இருக்கணும். அப்படி சொல்லணும்னா அது தபஸ் வேணும். அதுக்கு அனந்தராம் தீட்சிதர் மாதிரி ஒரு உபன்யாசகர் நான் பார்த்துருக்க மாட்டேன். அவ்வளோ அழகாக எளிமையாக புரிகிற மாதிரி நம்மளுக்கு பெரிய விஷயத்தை
சுலபமாக சொல்கிறார். பெரிய வேதாந்த விஷயத்தை சுலபமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார் ஆனந்தானந்த தீட்சிதர். அவர் வாக்கில் அந்த ஜென்மாத்தை சேர்ந்த அந்த ஸ்லோகத்தை கேட்கும்பொழுது ஆனந்தமாக இருக்குது. பா, எவ்வளோ பெரிய விடுதலை! எப்படிப்பட்ட மாயை நமக்குள்ளேருந்து எடுக்கிறார் அவர். நமக்குள்ளே இருக்கிற அந்த மாயை எப்படி எடுக்கிறார் பற்றியா அந்த வார்த்தைகளால். அதான் பாகவதி வார்த்தா. ரொம்ப அதனால் இந்த பாகவதம் ஒருத்தனுக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அவனுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பாகவதம். இது தெரியாமல் எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க இந்த பாகவதம் தெரியாமல். என்னை பொறுத்தவரை என்னென்னா, பாகவதம் என்னென்னா ஸ்கூலில் பாடப்புஸ்தகமாக வச்சிடணும். எல்லா பசங்களும் ஏன்னா பிரகலாதன் யார், 5 வயசு பையன் தானே. அப்படிப்பட்டவங்களாம் இந்த பாகவதம் எல்லாம் பாடப்புஸ்தகம், பாடநூலாக வச்சு எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி இது சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸ்கூல்லே வந்துடுச்சுன்னா தூய பக்தி எல்லாத்துலேயும் பிரகாசிக்கும். பகவன் நாமத்தை எல்லாம் கீர்த்தனம் ராம 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 ராமன் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுவாங்க. நிறைய நாம ஜபம் பண்ணுவாங்க. பகவத் பக்தியில் தீவிரமாக ஈடுபடுவாங்க. ஆனால் பகவத் பக்தி பலத்தினால்தான் இந்த ஆசையற்ற மனப்பான்மை உண்டாகும். இந்த மாயிலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அந்த மாயை நம்மளை புரட்டி எடுத்துரும். அந்த மாயில் சிக்கினவர்கள் இன்றைக்கும் ஒரு குடிகாரன் ஒருத்தன் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டுன்னு புலம்பின்னு இருக்கிறான். நேற்று கூட பார்த்தேன் ஒரு குடிகாரன். அவன் சொத்து எனக்கு வரலையே, அவனுக்கு சொத்து வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுன்னு யார் மேலேயும் உள்ள போகாமையில் கோபத்தில் அந்த சொத்தை அடையிறதுக்கு கையெழுத்து போடணும் எல்லாரும். அந்த சொத்தை அபகரிக்கணுங்காக அந்த குடிகாரன் அந்த பணத்தாசைனால் தன்னுடைய உறவினர்களை நிர்பந்தப்படுத்துகிறான் கையெழுத்து போட சொல்லி அந்த பணத்துக்காக அப்படி கத்துறான் அவளவன்னு. ஏன்னா அவளை மாயை அப்படி புரட்டி எடுக்குது. அவனை நிம்மதி இல்லாதவனா பண்ண வைக்குது. மதுபானம் பண்ணிட்டு கத்துனா ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மதுபானம் பண்ணிட்டு கத்துறான் அவளவன்னு. அவ்வளோ பணப்பேராசை எந்தளவுக்கு ஆட்டி படிக்குது பற்றி ஒரு மனுஷனை. எல்லாம் தான் சொல்கிறேன், மாயை. அந்த பாகவதம் நமக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்குது. ஆனால் இதை அர்த்தமாக உபதேசிக்கக்கூடிய மகான்கள்லாம் இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் நாம் தான் நாடுறதில்லை. நிறைய பேர் நாடுறதில்லை. நாடணும்னா அதை நாமளே படித்தாவே புரியும். பாகவதம் படித்தாவே இந்த புலம்பல்கள், தேவையில்லாத புலம்பல்கள், இப்போ நான் சொன்னல ஒரு குடிகாரன் புலம்புறான்னு, அந்த புலம்பல்கள், தேவையில்லாத வியாகுலங்கள், மனசு கஷ்டம், ஆசைகள், பயங்கள், சோகமோகங்கள், காமக்ரோதங்கள், இவைகள்லாம் அப்படியே தொடர்ச்சித்துறோம். அப்படியேப்பட்ட மனசை பரிசுத்தமாக்கிடும். விதுநோதி கல்மஷா. கல்மஷங்கள்னால் அதான் சகல கல்மஷ நாசனம்ச்ச. சகல கல்மஷத்தையும் நாசமாக்கிடும் இந்த பாகவதம். அப்படியேப்பட்டது கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகக்கூடியது இந்த பாகவதம். இப்போ நான் சும்மா ஒரு ஓரலாக இதை பற்றி சும்மா எடுத்து பேசணுக்காக பேசினேன். இந்த கத்தம் பிரஜாபதி சொன்னது, தேவகூதி அம்மா சொன்னது, கபில வாசுதேவ் சொன்னது, இதெல்லாம் சும்மா லைட்டாக உங்களோட ஷேர் பண்ணிங்களா பேசினேன். ஆனால் இதெல்லாம் ஆழ்ந்து போனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இன்னும் கபில உபதேசத்தெலாம் 10 அத்தியாயம் கபில உபதேசம்லாம் அப்படியே படிக்க ஆரம்பித்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்குள்ள பெரிய பெரிய பந்தத்தை போக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். லட்டாக இருக்கும் உபதேசங்கள்லாம். இந்த கபில வாசுதேவர் கதையிலே போதும்னு தோணும் வாழ்க்கையே, அப்படி இருக்கும். அப்புறமா பார்த்தா புது சக்கரவர்த்தி கதையில் சனகாதி முனிவர்கள் உபதேசம் பண்ணுறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கதையே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி திருவனுடைய சரித்திரம், வைராக்கியத்தை உபதேசிக்கக்கூடிய துருவ சரித்திரம், அருமையான விஷயம். ஆசைகளை விட செய்யக்கூடியது எல்லாமே, எல்லா தக்ஷ யஜ்ஞமும் சரி, துருவ சரித்திரமும் சரி, எல்லாமே புது சரித்திரம் சரி, ஆசைகளை விட செய்யக்கூடியது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா. பகவத் பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியது இதெல்லாம் சரித்திரங்கள்லாம். சரி, ஏதோ உங்களோட இந்த பாகவத்தை பற்றி ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ராம் 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 ராம். இதெல்லாம் டீப்பாக பார்க்கணுன்னா அப்படியே பார்த்துனே போகலாம். அதாவது அஜானந்தியா பரம்பாவம், பகவத் ஸ்வரூபத்தை அறியாமல் போய்விட்டேனே, ததாபியஸ்து அபயாயமே. ஆனால் உங்களுடைய சங்கத்தினால் அது எனக்கு அபயத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் உங்களுடைய சங்கமானது அப்படின்னு. அப்படின்னா அந்த பரம்பாவத்தை,
அந்த பரம்பொருளை பற்றி அறியத்துக்கு வழிவகுக்கட்டும் உங்களுடைய சங்கமானது அப்படின்ட்டு தேவகூதி அம்மா பிரார்த்தனை பண்ணுறான் கதம் பிரஜாபதியத்தில். சரி. ராம 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 ஸ்ரீ ராம ராम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.